இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ பெண்கள் மதம் இருந்திருக்கு, ஒரு கடை இருந்திருக்கா, பீர் கடை. பிள்ளைய சும்மா இருக்க முடியாது, பொம்பளை பிள்ளைய வேற. ஐயோ பீரை குடிச்சு விட்டு அடிநாக்கில் ஊருக்கு ஆயிடுச்சா வீட்டு போகுது. இன்னைக்கு இந்த நாடு உருப்படுறதுக்கு வழி இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தாய்மார்களே, நம்ம வருங்கால சந்ததியினர் வாழணும்னா நீங்க தான் நம்மளுடைய பெண்களை பிள்ளைகளை கண்டிப்பு வளர்க்கணும். அந்த கண்டிச்சு வளர்க்குறதுக்கு நீங்க சொல்லலாம், எங்களுக்கு ஏது காசு, இந்த சண்டால ஆட்சியெல்லாம் வரும்ப ஒன்று கீழே விட்டுட்டானே, அண்ணாதிமுக எப்போ வரும், ஆட்சி எப்போ மலரும், அவங்க என்னென்ன கொடுத்தாங்க, அம்மா ஆடு கொடுத்து, மாடு கொடுத்து, வீடு கொடுத்து, சைக்கிள் கொடுத்து, லேப்டாப் கொடுத்து, என்னென்னமோ கொடுத்து இந்த நாடே செழிக்கணும். அம்மா எந்த திட்டத்தை போட்டாலும் பெண்களை சுற்றி சுற்றியே வரும். பெண்களை அம்மாவுக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க, பெண்கள் கஷ்டப்படக்கூடாது, 20 அரிசி கொடுத்து கிரைண்டர், மிக்சி, ஃபேன் கொடுத்தாங்க. இதே கிரைண்டர் கருணாநிதி குடும்பம் கொடுத்துருந்தா என்ன ஆகும்? கிரைண்டர் மட்டும் நம்ம வீட்டில் ஓடும், மாவு ராசாத்தி அம்மாவுடைய ஆண்டா அவ்வளவு கொட்டும். களிமணி மிக்சி மட்டும் நம்ம வீட்டில் ஓடும். ஆனா அந்த அம்மா எங்கேயோ சட்னியை வலிச்சு நக்கிட்டு உட்காந்துருக்கும். வீட்டில் இருக்கவங்க ஃபேனை தெரிய வச்சுக்கிட்டு இருப்பாங்க, காற்று நமக்கு வராது, கனெக்ஷனை மாற்றி கொடுத்துருவாங்க. இப்படி எதை செய்தாலும் வியாபாரம் நோக்கத்தோடு மக்கள் வாழணும், மக்கள் நல்லா இருக்கணும். தமிழ் மட்டும் மக்களாச்சு, அவங்க போட்டு வரிப்பறியத்தானே நம்ம வாங்குறோம், அவங்க போட்ட வரியில தானே நம்ம வாழ்றோம். ஒவ்வொருத்தரும் 10 கார் வச்சிருக்காங்க, பொண்டாட்டிக்கு 10 காரு, பிள்ளைக்கு 10 காரு, அண்ணனுக்கு 10 காரு, தம்பிக்கு 10 காரு. நம்ம கார்ல போறதுக்கு நின்று மிதிச்சு கண்டக்டர் கீழே வெளியே விட்டு போயிடா நம்மள. ஆனா அவ்வளவு பேர் சொந்த கார் வச்சிருக்கா. எனவே தாய்மார்களை உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நல்லா யோசிச்சு, நல்லா யோசிச்சு ரெட்டையில ஓட்டு போட்டு நம்ம தாசவர்களை மிகப்பெரிய வெற்றியடை செஞ்சிடலாம். நமக்கு நல்லது. இல்லைன்னா இந்த தமிழ்நாடு வளராம போனதுக்கு காரணம் நம்ம ஆயிடுறோம், நம்ம பிள்ளைகளுக்கு அறிவு வளராம போன காரணம் நம்ம ஆயிடுறோம். இந்த இந்தியா கெட்டு போனதுக்கு அந்த பாவத்தை நம்ம செய்த பாவிகள் ஆயிடுறோம். எனவே இந்தியா வளரவும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகவும், தமிழ்நாட்டில் வேலையில்லா திட்டா ஒழியவும், சாலையில் அமைக்கப்படவும், பழையபடி அழகான தமிழ்நாடாக மாறுவதற்கு நீங்கள் இரட்டையிலை சின்னத்திலே ஓட்டு போடணும். அது உங்களுக்கே தெரியும். கருப்பசாமி அவரை கும்பிட்டுட்டு நம்ம போக வேண்டியது, வேற வழி இல்லை. எப்ப கேட்டாலும் செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். வரும் ஆனா வராது, தரும் ஆனா தரம் போட்டு எப்பன்னு தருவிய, வரும்போது தருவோம். எப்ப வரும், தரும்போது வரும். இப்படி சொன்னா எப்படிங்க?